ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரியாணி அப்புறம் சிக்கனு இதெல்லாம் சாப்பிட்டு 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 போர் அடிச்சதுனால இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரக்கூடியது வந்து நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது. ஸோ கேக்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்பவே வந்து டிமாண்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் டிசைனிங் டேஸ்ட்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஒரு பீஸா வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து கேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வெல்வெட் கேக்கு. அண்ணா அவருக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கிட்டு வந்தார். நமக்கு பிடிச்சது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து வெல்வெட் கேக் வாங்கியிருக்கோம். தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக லைட்டாக வச்சு. இது ஒயிட் ஃபாரஸ்ட்டு, இது பிளாக் ஃபாரஸ்ட்டு, இது வந்து நம்ம வைக்கிறோம். இதுக்கு பேர் ரெட் ஃபாரஸ்ட்டு. நல்லா இருக்கா? இதை தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட வரோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அண்ணன் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, நீ கைப்படாமல் இதை உரிச்சிட்டு பார்ப்போன்னாங்க. என் கைப்படாட்டும் அண்ணன் ஒரு கையால் உரிச்சிட்டாரு. எப்படியோ நான் கை வைக்காமல் தான் உரிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை இப்போ வந்து ரெட் ஃபாரஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக்கா. இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரெட்டு. இதை சாப்பிட்டுருக்கேன். ஃபேவரெட்னா வேறு வழி இல்லை, அதனால ஃபேவரெட்னு சொல்லணும். அது வந்து அண்ணன் சாப்பிடுவார். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இது ஸ்பூனால் சாப்பிட்றானே, மாப்பிள்ளை அப்படி சாப்பிட மாட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சில விஷயத்த அப்படிதான் சாப்பிட வேண்டி இருக்கான், பழகிக்கணும்ல. அதனால நேற்று ஒரு ப்ரோ கூட்டு போய் பழகி கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு அந்த ப்ரோ நாங்கள் கூட்டு வரல. இன்னைக்கு அடுத்து நாளைக்கு ஒரு இடத்துல இருக்குல்ல, இன்னைக்கு நாளைக்கு தானே, பேர் சொல்ல வேண்டாம். நாளைக்கு சாட்டர்டே நைட்டு ஒரு இடத்துல ரிவ்யூ இருக்குது. அந்த ப்ரோ அங்கே வருவார். அந்த ப்ரோ அங்கே வரும்போது அவர் முக்கியமான ஆள். ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி சரௌண்டிங் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல தெரியும். இப்போ அடுத்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்து ஃபலூடா வருது பாருங்கள். அது வந்து ஃபலூடா வரும்போது ராயலாக வருது. கண்டிப்பாக இது ராயல் ஃபலூடா. அதை நம்ம எப்படி ராயல் கேக்கு சாப்பிட்றதா ஃபலூடா சாப்பிட்றதா அப்படிங்கிறது தெரியல. ஃபலூடாவை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இதை தான் சாப்பிட போகிறோம். இந்த ஃபலூடாவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஃபலூடா வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் 7 லேயர்ஸ் இருக்குது இந்த ராயல் ஃபலூடாவில். நிறைய தடவை வந்து ஃபலூடா வந்து கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து அதை கிட்ட வச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா ரெட் வெயிட் இருக்குது. அப்படியே ஆமாங்க, நம்ம வந்து கேக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான கேக்கு சாப்பிட்றோம். ஃபலூடா வந்து நான் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ஆசையோடையும் பிரமிப்போடையும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபலூடாவை கண்டிப்பாக இப்போ நான் அதை சாப்பிட்டு ரிவ்யூ பார்க்க போகிறேன். ஆனால் இதை சாப்பிடும்போது கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது சாப்பிடும்போது ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும். அது வந்து நம்ம கேமராவில் அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்துடும். அதனால அதுக்கு முன்னாடி ஃபலூடாவை மட்டும் காட்டிக்கிறோம், சாப்பிட்றதை ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வரைக்கும் உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இது கரெக்டாக நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி கோர்ட் இருக்குல்ல, அதுக்கு நியர் ஆப்போசிட்டில் நம்ம இட்டாலியன் கேக் ஷாப் இருக்குது. இந்த கேக் ஷாப்பில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேக் ஐட்டமாக அப்புறம் வந்து பீஸா, சிக்கன் பீஸா வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து லஞ்ச் இங்கே முடிச்சாச்சு. ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் உருகிடும் போல் தெரியுது. ஸோ அதனால் வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிட்டு இதை வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்தா அப்படி சரி வராது. அதனால தான் நம்ம இதோட முடிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல் கைஸ்.